வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி பாலுணர்வும் பாலினமும். பாலுணர்வு என்பது உடலையும் மனத்தையும் சார்ந்தது அல்ல. ஆனால் உடல் ஒத்துழைக்கும், அதற்கு உதவி செய்யும். அதே போல மனமும் அதற்கு உதவித்தான் செய்யும். இரு உயிர்கள் இணைவது என்பதற்காக உயிர் பிரதான பங்கு வகிப்பதால் பாலுறவு உயிர் சார்ந்தது மட்டுமே. உயிர்கள் இணைவதற்காகத்தான் பாலுறவு. அந்த இரண்டு உயிர் இணைப்பிற்கு அல்லது இணைவதற்கு முன்னால் உடல்களை இணைப்பை நிறுத்த முடியாது. இரண்டு உயிர்களும் இணைந்துவிட்டால் அதன் பிறகு உடல் இணைப்பை தொடர முடியாது. இன்றைய சமுதாயத்தில் பாலுறவு உயிர் சார்ந்ததாக பார்க்கப்படுகிறதா? பாலுணர்வு என்பதை உயிர் உறவுக்காக என்று பார்க்கப்படுகிறதா? இல்லை. நமது சமுதாயம் இந்த உறவுகள் மனம் சார்ந்தது என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறது. மனித உறவுகளிலேயே பாலுறவு இணைந்த உறவு என்பதுதான் கணவன் மனைவி உறவுகள். மற்ற உறவுகள் எல்லாம் மனம் சார்ந்த உறவுகள் மட்டுமே. மனம் சார்ந்த உறவும் உயிர் சார்ந்த உறவும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் கணவன் மனைவி என்ற தம்பதியர். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இணைப்புத்தான் கணவன் மனைவி இணைப்பு. மனைவி நல வேட்பு தினத்தில் அருட்தந்தை அவர்கள் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நிறைய பகிர்ந்து கொள்வார்கள். இந்த உயிர் ஏன் இணைய வேண்டும்? உயிர் உயிரோடு இணைய வேண்டுமெனில் அது எதிர்பாலினத்துடன் மட்டும்தான் இணைவதற்கான வேட்கை இருக்கும். அல்லாமல் ஒரே பாலினத்துடன் இணைவதற்கான வேட்கை இயற்கையின் விதியில் இல்லை. ஆணினுடைய உயிர் பெண்ணினுடைய உயிரில் இணைவதற்கான ஒரு வேகம் இயற்கையிலேயே இருக்கிறது. பால் உறவுகளில் ஆண் பெண் என ஒரு பிரிவு இருக்கிறது. அதனால்தான் குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையாகவும் பெண் குழந்தையாகவும் மாறி பிறக்கிறது. எந்த வகை குழந்தை பிறக்கும் என்பது குரோமோசோம்களின் அடிப்படையில் ஆண் பெண் என பிரிக்கப்படுகிறது. அதாவது XX குரோமோசோம்கள் இணையும் போது பெண்ணாகவும் XY குரோமோசோம்கள் இணையும் போது ஆணாகவும் பிறக்கிறது. குழந்தைகள் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பதின் காரணம் ஆண்களினுடைய குரோமோசோம்களின் அடிப்படையில் அமைகிறது. இதற்கான அறிவினை ஆன்மீக ஆசிரியர்கள் சமுதாயத்தில் அறியாமையால் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது போன்ற பல இயற்கை சார்ந்த உண்மை ஞானத்தை கற்பவர்களுக்கு புரியும் வகையில் கூற வேண்டும். இதையெல்லாம் நாம் ஏன் கூற வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இது போன்ற அறிவின் குறைபாட்டால் சமுதாயத்தில் பல உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்கும் என்பதனால் இதற்கான அறிவினை தருவது அவசியமாகும். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு பால் உணர்வும் பால் இனமும். இப்போது பால் உணர்வு என்பது என்ன? அந்த பால் உணர்வை உணர்வதற்கு நடக்கக்கூடிய அந்த நடைமுறை வாழ்க்கையில் அதில் இணையக்கூடிய அந்த இணைப்பு என்பதைத்தான் பால் இனத்தின் இணைப்பு என்று சொல்கிறோம். இப்போ பால் இனம் என்பது என்ன? பால் உணர்வு என்பது என்ன? பாலினம் என்பது ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவுகளைத்தான் பாலினம் என்று சொல்கிறோம். சரி, பாலுணர்வு என்று சொன்னால் அது உயிர் உணர்வு என்று சொல்கிறோம். சரி, இப்போ ஆணிடத்திலும் உயிர் இருக்கிறது, பெண்ணிடத்திலும் உயிர் இருக்கிறது. இப்போது உயிர்களின் உறவு தான் இந்த பால் உறவு என்று நாம் பல முறை நமது தமிழானந்த யோகத்திலே சிந்தனை செய்திருக்கிறோம். இதை அந்த
உலகப் பொருள்கள் எதை சார்ந்தது, உறவுகள் எதை சார்ந்தது, பால் உறவு எதை சார்ந்தது என்று அந்த தலைப்பிலே நாம் நிறைய சிந்தனை செய்திருக்கிறோம். அதில் இந்த உலகப் பொருள்கள் உடலை சார்ந்தது என்றும், இந்த உறவுகள் என்பது மனதை சார்ந்தது என்றும், இந்த பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்றும் நாம் அந்த சிந்தனையை நாம் முடித்திருப்போம். அப்போ பாலுறவு என்பது உயிர் உறவு என்று சொல்லலாம். சரி, அந்த பால் உணர்வு என்பது அந்த உயிர் உறவு, அந்த உயிர் உறவின் உச்சத்திலே உணர்வு என்று ஒன்று இருக்கிறதே, அது என்ன உணர்வு என்று கேட்டால் அது இறை உணர்வு என்ற அளவுக்கு நாம் அந்த சிந்தனையை கொடுத்திருப்போம். அப்போ பால் உணர்வு என்பது இறை உணர்வு தான் பால் உணர்வு என்று சொல்கிறோம். சரி, அப்போ அப்படிப்பட்ட அந்த பால் உணர்வுக்கு இந்த பால் இனத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ உயிரும் உயிரும் இணையும் போது அந்த பால் உறவு என்று சொல்லலாம் அல்லவா? அப்போ ஆணிடமும் உயிர் இருக்கிறது, பெண்ணிடமும் உயிர் இருக்கிறது. இப்போது ஒரு ஆணினுடைய உயிரும் இன்னொரு ஆணினுடைய உயிரும் இணைப்பு பெறலாமா? பெற முடியுமா? அப்படி இயற்கையில் ஏதாவது அமைப்பு இருக்கிறதா? இல்லை, இல்லை. இப்போது அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்டால் இன்றைய விஞ்ஞானம் அதை வேறுபடுத்தி அதை கண்டு உணர்ந்து இருக்கிறது. இப்போ ஆண் பெண் உயிர் இணைப்பு என்பது நாம் பொதுவாக இந்த சமுதாய வாழ்க்கையில் எப்படி பார்க்கிறோம், எதன் அடிப்படையில் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு குழந்தை பேறு என்று நாம் உருவாகும்போது, ஒரு குழந்தை உருவாகும்போது அது எப்படி உருவாகிறது? ஒரு ஆணினுடைய உயிரணுவும் பெண்ணினுடைய உயிரணுவும் இணைந்து தான் இந்த உயிர் உருவாகி, கரு உருவாகி அந்த குழந்தை உடல் அமைப்பை பெற்று வருகிறது என்று சொல்கிறோம். அப்போ ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் பெண் இரு உயிர், அந்த உயிரினுடைய அந்த இணைப்பு இருக்க வேண்டும். அப்போ அதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆணினுடைய உயிர் அதனுடைய குரோமோசோம் அங்கே உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கு XY என்று இரு வேறுபட்ட குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடியதை விஞ்ஞானம் கண்டு உணர்ந்திருக்கிறது. பெண்ணினுடைய உயிர் அதை ஆய்வு செய்யும்போது அங்கு XX என்ற இரண்டுமே X என்ற தன்மையில் இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்கிறது. அப்போ ஆணினுடைய உயிரில் தான் XY என்ற இரண்டு வேறுபட்ட தன்மைகள் இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்திருக்கிறது. அப்போ XY சேர்ந்தால் அது ஆண், வெறும் XX சேர்ந்தால் அது பெண். இப்போது இதை நமது சித்தர் பெருமக்கள் ஆண் குழந்தை பிறப்பது பெண் குழந்தை பிறப்பது என்பதை முன்காலத்திலேயே அது எப்படி என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி ஆண் குழந்தை பெற்றுக்கொள்வது பெண் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பதை கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆணினுடைய அந்த மூக்குக்கு அருகில் நம் விரலை வைத்து பார்த்தால் ஏதாவது வலது நாசி இடது நாசி இரண்டில் ஏதாவது ஒன்றில் தான் அதிகமான மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ வலது நாசியில் அதிகமாக மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அங்கு ஒய் என்ற குரோமோசோமனுடைய எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். இடது மூக்கில் ஓடிச்சுன்னா எக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஒய் என்பது அது ஆக்டிவாக இருக்கும்போது அந்த உயிர் இணைப்பு ஏற்பட்டால் இந்த ஆணினுடைய ஒய்யும் பெண்ணில் இருக்கக்கூடிய 2 எக்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸ், அந்த 2இல் இருக்கக்கூடிய எக்ஸு ஒய்யும் எக்ஸும் இணைந்து ஆண் குழந்தை பிறக்கக்கூடியதாக மாறும். இடது மூக்கில் அந்த
இடது நாசியில் அந்த மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த இணைப்பு நடந்தால் பெண் குழந்தை என்று இவர்கள் அந்த மூச்சை வைத்தே இவர்கள் அன்று முற்காலத்திலேயே அதை கணித்திருக்கிறார்கள். சரி, அப்போ இதை இன்று விஞ்ஞானமும் உணர்ந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பால் இனம் என்று சொல்லும்போது இந்த உயிர் உறவு என்பதில் ஆண் பெண் உறவு என்பதுதான் இயற்கையாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த பால் உறவின் உச்சநிலை தான் இறை உணர்வுன்னு சொல்லிட்டோம். இப்போது இதில் ஏன் ஆண் பெண் உறவில் அந்த இறை உணர்வு நடக்கிறது என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். என்ன என்று சொன்னால், இப்போது சுத்த வெளியாகி இறைவெளி அது என்ன ஆனது? அது அசைந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி வந்தது என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போது அந்த முதல் பூதமாகிய விண் என்னும் நுண்துகள் தான் உயிராக இருக்கிறது என்பதையும் நமக்கு தெரியும். இது உயிரினங்களில். இப்போ உயிரினங்களில் வந்தாச்சு. இந்த உயிரினங்களில் வரும்போது இந்த உயிரினத்தில் தான் என்ன ஆகிறது? ஆண் பெண் என்ற பிரிவு என்பதை இங்கு தான் தொடங்குகிறது. பஞ்சபூதங்கள் வரை இப்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறோமே, இதில் ஆண் நிலம், பெண் நிலம், ஆண் நீர், பெண் நீர் இப்படியெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த ஆண் பெண் என்ற அந்த பால் இனம் என்பதே உயிரினம் என்று தோன்றிய பிறகுதான். அப்போ அந்த சுத்தவெளி இயக்கத்தில் வந்த பிறகும் பஞ்சபூதங்களாக வரும் வரை இந்த பிரிவு கிடையாது. இந்த உயிரினத்தில் ஒரு இடத்தில் இந்த பிரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிரிந்த இடத்தை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் அதற்கு மேல் அந்த பிரியாத ஒரே இயக்கம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். இயக்கமற்ற சுத்தவெளி, இயங்குகின்ற ஒரு இயக்கம், அவ்வளோதான். நேரடியாக அந்த இயங்குகின்ற இயக்கத்தில் இரண்டு பாலினம். அப்போ முதல்ல இந்த இரண்டு பாலினம் என்பது அட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பிரிந்த இடத்தை முதலில் அடைய வேண்டும். அடைந்து விட்டால் அதன் பிறகு இயக்கம், இருப்பு, அவ்வளோதானே, நேரடியாக இறை உணர்வை பெற முடியும். அப்போ அந்த இடத்தை, பிரிந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பாலினங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் ரெண்டு உயிரும் இணைய வேண்டும். அப்போ தான் அந்த பிரிந்த இடத்தை அடைய முடியும். அந்த பிரிந்த இடத்தை அடைந்த அந்த சனம் ஒரு மின்னல் போல அந்த இறை உணர்வின் காட்சி நாம் உணர முடியும் என்று நம்ம மகான்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்போ இப்போ பால் இனம் என்பதில் இந்த ஒரு இரு ஆண் பெண் ஈர்ப்பு, ஏன் ஈர்ப்பு இருக்கிறது என்பதற்கான காரணமே அது இறை உணர்வு பெறுவதற்காகத்தான். இது பால் உணர்வு என்று சொல்கிறோமே, அதைத்தான் இறை உணர்வுன்னு சொல்கிறோம். அதை பெறுவதற்காகத்தான் அப்படி இணைப்பு கிடைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இதற்காக ஆண் பெண் உறவு என்று சொல்கிறோமே, இதனுடைய நோக்கம் ஒன்று இது இறை உணர்வு பெறுவது, இன்னொன்று குழந்தை பேறு அடைவது. சரி, குழந்தை பேறு பெறுவது ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று பால் உணர்வு என்ற இறை உணர்வை பெறுவது, இன்னொன்று ஒரு குழந்தை பேறு அடைவது. இந்த குழந்தை பேறு குழந்தை எதற்காக பெற வேண்டும்? குழந்தை எதற்காக என்று கேட்டால், இந்த குழந்தை பிறக்கிறதும் எதுக்காகன்னு கேட்டால், நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது எதுக்காக, நம்ம சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு தவறான ஒரு புரிதல் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இந்த ஆன்மீக தத்துவங்கள் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கக்கூடிய நாட்டில்தான் இப்படி இந்த சொத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் குழந்தை
என் சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த குழந்தை அப்படின்னு நாம் தவறான ஒரு புரிதலில் சென்று கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே குழந்தை என்பது, குழந்தை பேர் எதற்கு என்று கேட்டால் இறை உணர்வு பெறுவதற்குத்தான். இதைத்தான் இது வேதாத்திரிய தத்துவங்கள் நன்கு புரிந்தவர்களுக்குத்தான் புரியும். எதற்காக குழந்தை பிறக்கிறது என்று கேட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினை கழிக்க முடியவில்லை. அது கழித்தது போக மிச்சம் இருக்கிறத கழிக்கிறதுக்காக தான் குழந்தை பிறக்குது. கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தையை பிறக்காது மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ கர்மவினை தான் குழந்தையாக பிறக்கிறது. அப்போ எது தேகம் கண்டாய், அந்த கர்மவினையாகிய அந்த பதிவுகள் தான் தேகமாக வருகிறது. விடைப்பதிவே தேகம் கண்டாய் என்று மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுமே எதுக்குன்னா இறை உணர்வு பெறுவதற்குத்தான், எல்லாம் கழித்து பெறுவதற்குத்தான். அப்போ நீங்கள் அதை உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வு தான் எங்கே கிடைக்கிறது? அந்த குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு நடப்பதற்கான சூழ்நிலை வருகிறது. ஆண் பெண் இணைப்பு, அந்த இடத்தில் இறை காட்சி நமக்கு தெரிகிறது. இறை காட்சி நமக்கு உணர்த்தி, அதுதான் பால் உணர்வுன்னு சொன்னேன், அதை உணர்த்தி இந்த காட்சியை நிலையாக நீடித்ததாக நீ உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த கர்மவினையெல்லாம் கழிக்க வேண்டும் என்பதை சொல்லி, அதற்காக நாம் கழித்தது போக மிச்சத்தை கழிப்பதற்காகத்தான் இந்த குழந்தை உருவாகிறது. அப்போ குழந்தை பிறக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா இறை உணர்வு பெறுவதற்காக என்று ஒரு புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லை. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு கொல்லி போடுறதுக்கு. கொல்லி போடுறதுன்னா என்னென்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மவினையெல்லாம் வாங்கிக்கிறது, அதுதான். ஆனால் உண்மை தத்துவம் என்ன என்று சொன்னால் இந்த கர்மவினை கழிப்பதற்கு, அவ்வளோதான். இதுதான் வள்ளுவர் கூட என்ன சொல்லுவார், மகன் தந்தை காற்றும் உதவி என்று சொல்லுவார். அப்போ அவங்களுடைய கர்மவினையை வாங்கி இவன் கழிக்கின்றானே, அது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று சொல்வார். தந்தை மகன் காட்டும் நன்றி என்று சொல்வார். என்னுடைய கர்மவினையை நீ சுமந்து கழித்து கொண்டிருக்கிறாயே, அதற்கு நன்றி என்று சொல்வார். அப்போ இந்த அடிப்படையில் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பால் உணர்வு என்பது அது அந்த இறை உணர்வு என்பதை புரிந்து கொண்டு அதற்காக இரண்டு பாலினமும் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆண் பெண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது யாரை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆணை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அவர்கிட்ட தான் எக்ஸ் ஒய் என்பது இருக்கிறது. அப்போ பெண்ணுக்கும் இந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த பால் இனம் எது என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியது பெண்ணிடம் இல்லை. ஆனால் சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு, உடனே என்ன செய்கிறாங்க, இந்த மருமக வெறும் பொம்பளை பிள்ளையாக பெற்றுக்கிட்டு இருக்கா, என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெண்ணாக பிறப்பதும் ஆணாக பிறப்பதும் பெண்ணின் கையில் இல்லை என்பதை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டுமா இல்லையா? இந்த சமுதாயத்துக்கு இந்த ஒரு சிந்தனை, இந்த தத்துவ சிந்தனை சொல்லாமல் விட்டதனால்தான் நிறைய இடங்களில் இந்த பெண்கள் இவ்வாறு அவமானம் செய்யப்படுகிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளையா என் மருமக பெற்றுக்கிட்டு இருக்கா, இல்லை உன் மகன் அப்படி பெற்று கொண்டிருக்கிறான், அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ மகனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்தாலும் அதுதான் நடக்கப் போகிறது. அப்போ இதுக்கு காரணம் ஆண் என்பதை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டும். இன்றைக்கி மருத்துவ உலகம் அதை கண்டுபிடித்து விட்டது. ஆனால் அதை உணர்த்துவதில்லை. இந்த கல்வி பொதுப்படையாக இங்கு சமுதாயத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆக இதை நாம் உணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பால் உறவு சார்ந்ததில் இன்றைய சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக நமது நாட்டில் இந்த பிரச்சனைகள் இப்பொழுது அதிகமாகி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னார்,
இது மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இது உயிர் சார்ந்தது என்பதை உணர்த்தாத நிலை. அப்போ இந்த கல்வி இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுக்கப்படாத நிலையில் இதை உடல் சார்ந்ததாகவும் மனம் சார்ந்ததாகவுமே பார்த்து அதில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு, அந்த மயக்கம்தான் இப்பொழுது இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அப்போ இது தவறு என்று சொன்னால் எது தவறாக இருக்கிறது? அங்கு இது ஒரு மயக்க நிலையில் இவன் என்ன செய்கிறான்? துன்புறுத்தி இந்த உறவை ஏற்படுத்துகிறான். அதுதானே அங்கே பிரச்சனையாக இருக்கிறது. தேவையின் அடிப்படையில் இணைப்பு வருவது என்பது தவறல்ல என்று, அது இயற்கையில் தவறு இல்லை. அதை நமது நாட்டினுடைய சட்டமும் அது தவறு இல்லை என்று சொல்லுகிறது. இயற்கை துன்பம் என்ற ஒரு துன்பம் என்று சொல்லுகிறாமே, வேட்கைன்னு நம்ம சொல்லலாம், அதை இயற்கை துன்பம்னு சொல்லலாம், இயற்கை கழிவுகளின் உந்துவேகம்னு சொல்லலாம், இல்லை பால் உறவு வேட்கை என்று சொல்லலாம். அந்த வேட்கை என்ன ஆகணும்? அது சமன் செய்யப்பட வேண்டும். அந்த தேவையின் அடிப்படையில் இணைப்பு என்று சொன்னால் அது தவறல்ல என்று சொல்லுகிறோம். ஆனால் அதையே ஒரு கட்டாயப்படுத்தி அப்படிங்கும்போது அது குற்றமாக மாறுகிறது. இந்த குற்றம் இப்பொழுது நமது நாட்டில் அதிகரித்திருக்கிறதுக்கு காரணம் இந்த கல்வி முறையாக சொல்லித்தரப்படவில்லை, இளைஞர்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. அப்போ இது உயிர் சார்ந்தது என்பதை சொல்லித்தர வேண்டும். பொதுவாக இந்த மனம் சார்ந்த உறவு என்பது உறவுகள் எல்லாத்தையும் சொல்லலாம். எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. தந்தை மகன், தந்தை மகள், தாய் மகன், தாய் மகள், இன்னும் நிறைய உறவுகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் மனம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு உறவு மட்டும்தான் மனம் சார்ந்த உறவோடு உயிர் சார்ந்த உறவையும் இணைத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறோம். இப்போது இந்த நம்ம ஏற்கனவே ஒரு சிந்தனை தொழிலே பேசியிருக்கிறோம். எப்படி இந்த ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆண் பெண் இணைந்தால் குழந்தை பிறக்கும். அது கணவன் மனைவி இணைந்தால் தான் குழந்தை பிறக்கும்னு இல்லை. எந்த ஆண் பெண் இணைந்தாலும் குழந்தை பிறக்கும். இருந்தாலும் ஏன் இங்கு அதை திருமணம் என்று ஒரு அந்த கணவன் மனைவி என்ற ஒரு அமைப்பை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம்? ஆடு மாடு மாதிரி நம்மளும் அப்படியே விட்டுறலாமே அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஒரு சென்ற வாரம் ஒரு சிந்தனை துளியிலே சொல்லியிருக்கிறோம். என்ன என்று சொன்னால், அது நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையை நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பிறக்கக்கூடியது நம்ம குழந்தை. அப்போ அதற்கு அந்த அடையாளம் தெரிய வேண்டும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கணவன் மனைவியாக இருந்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்கிறோம். இப்போ மேலை நாடுகளிலே அந்த சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்று இருக்கிறது. இப்போது சேர்ந்து வாழ்தல் என்பதும் கணவன் மனைவி தான். அது ஒன்றும் தவறில்லை. இங்கே என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுக்கிறோம். கணவன் மனைவினா அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு தாலி போட்டு ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இது புற அடையாளங்கள் தேவையில்லை, கான்சியஸ் என்ற மனசாட்சிப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறல்ல. அப்போ லிவிங் டுகெதர் என்று மேலை நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது, அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அங்கு லிவிங் டுகெதர் என்றால் அவர்கள் இருவரும் அந்த இணைந்த ஒரு மன உணர்வின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ அதிலும் குழந்தை பிறக்கிறது. இப்போ இது எதுக்காக என்று சொன்னால், இந்த கர்மவினை என்ற ஒன்றை நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இப்படி ஒரு அமைப்பு இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் வைத்திருக்கிறோம். கர்மவினை இல்லை என்று சொன்னால் விலங்குகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இது இறை உணர்வு பெறுவதற்கு கர்மவினை ஒன்றை கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில். சரி, அப்போ இது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை பேறு என்பது வரும். ஆனால் இப்போது சமுதாயத்தில் இந்த உறவு என்பதை மனம் சார்ந்ததாகவும் உடல் சார்ந்ததாகவும் பார்க்கும்போது அந்த மயக்கத்திலே தவறு செய்யக்கூடியது அதிகமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த கல்வி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
அது ஆன்மீகத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அது இன்னும் சுலபமாக கொடுக்க முடியும் என்பதனால்தான் மகரிஷி அவர்களே இந்த பால் உறவும் ஆன்மீகம் என்ற ஒரு தலைப்பையே நமது அந்த பயிற்சிகளிலே கொடுத்திருப்பார். ஆக இந்த பால் உறவும் பால் உணர்வும் அந்த பால் இனமும் என்று பார்க்கும் பொழுது ஆண் பெண் இணைப்பு என்பதுதான் அது இயற்கையில் ஒரு முறையாக இருக்கிறது. அதுதான் அந்த இறை உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.